ஹலோ ராஜி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, எமர்ஜென்சியான வேலை. சாப்பாடு செஞ்சுருக்க காட்டிக்குது. என்ன சாப்பாடு அன்னதானம் பண்ணுற? குஸ்கா. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்கள் குஸ்கா செஞ்சு மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அன்னதானம் மாதிரி ரொம்ப நாளாக நாங்கள் கொடுக்கணுன்னு ஒரு எண்ணம். அது தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படிங்குவாங்க. இன்றைக்கி செஞ்சுருவோம் அதை அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேற போகுது. இந்த ஆடி 18 முன்னிட்டு இதை செஞ்சுருவோன்னு. சரிங்களா? இதை பாருங்கள், அம்மாவும் ஒய்ஃபும் ராஜேஸ்வரி பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரெடி ஆயிடுச்சா? ம். ராஜி, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இவ்வளோ நேரம் எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க வீடியோ எடுத்திருந்தார். எல்லா பேக்கேஜும் முடிஞ்சுங்க. இப்போ ஹஸ்பண்ட் கார் ஓட்டுறதுனால நான் தாங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணலான்னு இருக்கேன். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் நானும் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டேங்க. ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த பாட்டி இருக்காங்க பார்த்திங்களா, சண்டே மட்டும்தான் இங்கே இருப்பாங்களாம். ஏன்னு பார்த்திங்கன்னா மற்ற நாளையில் வீட்டு வேலைக்கு போவாங்களாம். வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு அம்மா கேட்டே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க கண்ணு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த அம்மாவே ஒரு 4 சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐயா பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றிங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தது ஒவ்வொருத்தராக நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பாட்டி நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லைப்பா நான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க அந்த பாட்டி. அதுக்கப்புறம் நான் வேறு எங்கிட்ட கொடுக்கலாம், வேறு எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடாமா அப்போ இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐயா பாருங்க வராரு. சாப்பாடு வாங்குறதுக்கே வேகமாக வந்தாருங்க. அப்புறம் என்ன சாப்பாடுன்னு கேட்டது குஸ்கா தான் அப்படின்னா எனக்கு இன்னொரு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாருங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இன்னொரு அம்மா பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு இன்னொரு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த இருங்க ஐயா ஒரே நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். இந்த அம்மாவும் வாங்கிட்டாங்க. இந்த அம்மா போதுங்கண்ணே, ஒன்று போதும், 2 வேணுமான்னு கேட்டேன். இல்லை 1 போதும் அப்படின்னிட்டாங்க. இது கொடுக்குறப்ப மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேடி தேடி கொடுக்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்க, அங்கே ஒரு கோயில்கிட்டயே இருந்தாங்க ஒரு ஐயா, அவருக்கும் கொடுத்துட்டு வேறு ஏதாவது வேணுமாங்க ஐயா கேட்டேன். இல்லை வேணாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை எங்களோட சந்தோஷம், ரொம்ப நாளாக கொடுக்கணுன்னு ஆசை, ஆனால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் இடையில பார்த்திங்கன்னா எப்படி வாரம் கொடுப்பீங்களா கண்ணு அப்படின்னு இருந்தாங்க. எல்லாம் வரிசையாக வாங்கிட்டு போயிட்டே தாங்க இருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கிடையில் வேறு இடம் போய் பார்த்தோம். அங்கேருந்து ஒரு ஐயா வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் கொண்டு போனது பார்த்திங்கன்னா 50 சாப்பாடு கொண்டு போனோம். 50 பேர்த்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இறங்கி இந்த செப்பல் வேறு போட்டுட்டு கொடுக்கக்கூடாதுன்னுட்டு செப்பலை கழட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க இந்த ஐயா பார்த்திங்க கண்ணு எனக்கு கொடுக்கண்ணு அப்படின்னு கேட்டவுடனே கேட்டு கொடுத்தங்க ஐயா. அதுக்கு அந்த ஐயா பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஒன்று தரீங்களா? இருங்க ஐயா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க, இந்த சாப்பாடை கூட விற்றுட்றாங்க கண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் கஷ்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதையும் விற்றுட்றாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஐயாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கையெடுத்து வாழ்த்தினார். ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லோரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டு இருந்தார். வேறு எங்கேயாவது இருப்பாங்களா ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அதை தான் பேசிகிட்டு இருந்தார் ஐயா. பாப்பாவை பார்த்துட்டு பாப்பாவும் கையெடுத்து கும்பிட்டாருங்க. பாப்பாவும் அதே மாதிரி அவருக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கிளிப் எடுக்கலை எங்கள் ஹஸ்பண்டு. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருந்ததுனால அதனால் கொடுத்துட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வாழ்த்துறப்ப. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா பாப்பாவும் பசிக்குதோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருடாம்மா கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு 3 பேர் இருந்தாங்க. இந்த அம்மாங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். இவங்களும் கேட்டாங்க என்ன கண்ணு பிறந்த நாளா, இல்லை என்ன விசேஷம் அப்படின்னா, இல்லை ரொம்ப நாள் ஆசைக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கிட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனால் எல்லாம் ஒட்டுக்காக இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் கேட்டேன், இல்லை கண்ணு சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. அந்தான ஒரு அண்ணா சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரையும் கேட்டேன், இல்லை கண்ணு சாப்பிட்டேன் அப்படின்னா அவர் சாப்பிட்ற கையோடையே இருங்க ஐயா நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே மேலே ஏறி போய் கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இன்னும் ஒரு பார்சல் தான் இருக்குது, அதையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்தான பார்த்தேன். இந்தான ஒரு ஐயா இருந்தார், அவருக்கு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டேங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பசங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம்.
பாப்பா தம்பி வரலைங்க. பாப்பா இன்னும் 2 பசங்க, எங்கள் கொழுந்தனார் 2 பசங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கரும்பு ஜூஸ் வேணும்னு கேட்டதுனால அவங்களுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்தாண்ட ரோட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், உனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் குழந்தைங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் நான் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணேன். என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம் குடிச்சிடலாம் ஒரு ஐடியா பண்ணி கொடுத்த உடனே நான் தான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டுக்கே கொடுக்க ஆரம்பித்தேங்க. பாருங்க அதான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் எனக்கு கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு குடிப்பேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு பாப்பாவும் குடிச்சிட்டாங்க. இனிமேல் 2 குட்டி பசங்களும் குடிச்சிட்டு மீதி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்ட பிடுங்குறேன். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த வெயிலெல்லாம் சுற்றுறதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்கள் ஒரு குட்டி பாப்பா இருப்பா. நம்ம குட்டி பாப்பாவும் நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தாங்க. கரும்பு ஜூஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் அப்பப்போ வாங்கி கொடுப்போங்க. எங்கள் பையன் தான் இதில் மிஸ்ஸிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாடிட்டு வரல அப்படின்ட்டாரு. அமௌண்ட்டு இல்லை, அதனால் காசு கொடு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு ஃபோன் கொடுன்னா ஃபோன் தர முடியாது அப்படின்னாரு. ஃபோன் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கும்போது கரும்பு ஜூஸில் போட்டு ஒரு கலக்கி குடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டாரு. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பான ஆதரவை தெரிவிங்க.